இந்த மாதிரி எவ்வளவோ சாக்லேட் சீன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம், இல்ல குடுத்துருப்போம், சாப்பிட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் வச்சு நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து எழுத போறோம். அதுவும் வந்து அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு குவிஸ் மாரி வைக்க போறோம். அந்த குவிஸ்ல வந்து என்னென்ன சாக்லேட் வந்து பிடிக்கும், ஸோ என்ன இருக்கு, நம்ம இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வந்து நம்மளா வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வைக்க போறோம். அண்ட் இது வந்து ஃபுல்லும் கம்ப்ளீட்டான மொபைல் ரெஸ்பான்சிவ் சைட் வந்து ஒண்ணு எழுத போறோம். அண்ட் இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு வீடியோ தான். ஸோ அட்வான்ஸ் தெரிஞ்சாதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஜேஎஸ் அண்ட் சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லயும் வந்துட்டு சிஎஸ்எஸ்க்கும் சரி, ரியாக்டுக்கும் சரி 2த்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொன்னு விஷயம் என்ன தேவை அப்படின்னா, நம்ம இந்த வீடியோ ஃபுல்லுக்கு தேவை அப்படின்னா விஎஸ் கோட் மட்டும்தான். விஎஸ் கோடையும் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ரியாக்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். வேற எதுவுமே நான் வந்து பண்ணல. அது எப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து கொடுத்தாச்சு. இதை எப்படி ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா, நீங்க ஜஸ்ட் இங்க போயிட்டு கிரியேட் ரியாக்ட் ஆப் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கனாலே வந்து வந்துரும். ஸோ இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்ல கெட் ஸ்டார்டட்ல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து கீழே வந்து எப்படின்றது காட்டும். ஸோ என்டெக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப் இந்த மை ஆப்ன்றதா ஃபோல்டர் நேம். அது கொடுத்துட்டு அதுக்குள்ள நேவிகேட் ஆகி என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன மாதிரி வந்து இந்த ஸ்கிரீன் வந்து வந்துரும். ஸோ இந்த ஸ்கிரீன் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஒன்னே ஒன்று தான் வைக்க போறேன். ஒரு H1 வந்து வைக்க போறேன். கோட் வித் அஸ்வின் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ஓகே, இது எல்லாமே ஒர்க் ஆகுது, பர்ஃபெக்டா ரெண்டர் ஆகுது. இப்போ நமக்கு இன்னொன்று வந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ ரியாக்ட்ல வந்து ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்கு உள்ளார நான் வந்து காம்பனன்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்றேன். இதுக்குள்ளதான் நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. இந்த காம்பனன்ட்ஸ்ல நான் வந்து என்னென்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்டிங்கோட அந்த ஹீரோ காம்பனன்ட் ஹீரோ அந்த மாதிரி நம்ம குவிஸ் வைக்க போறோம்னு சொன்னோம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு அதோட கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸும் இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளேயே தான் வந்து இருக்க போகுது. இனிமே இது நீங்க என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு நீங்க ஸ்டைல்ஸை வந்து தனியா ஃபோல்டரா வந்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். பட் இது எஜுகேஷனல்னால நான் வந்து ஒரே இதுலயே வந்து வச்சுக்கிறேன். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ டாட் ஜேஎஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹீரோ டாட் ஜேஎஸ் கிரியேட் பண்ணிட்டு ஆர்எஃப்சி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து எப்படி இது வந்து விஎஸ் கோட்ல இருந்து இருக்கிற எக்ஸ்டென்ஷன் IS7 ஸ்னிப்பட் சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே வரும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா, நான் வந்து டாப் 10 விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்க விஎஸ் கோட்ல யூஸ் பண்ணும்போது நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த வீடியோல பேசியிருந்தோம். நீங்க அதை பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் அதை ஐ பட்டன்லயே வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி அதுக்கு சிஎஸ்எஸும் கிரியேட் பண்ணணும்ல. ஸோ அதனால ஹீரோ டாட் சிஎஸ்எஸ் சொல்லி நான் அதையும் கிரியேட் பண்ணி வச்சுறேன். ஸோ இப்போ இந்த ஹீரோ டாட் ஜேஎஸ்ல நான் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சிஎஸ்எஸ் வந்து ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிடுறேன். இல்ல அப்படின்னா நான் அதை வந்து லேட்டரா வந்து மறந்துடுவேன். ஸோ அதனால ஹீரோ டாட் சிஎஸ்எஸ் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த ஹீரோ காம்பனன்ட் நம்ம இங்க ஹீரோன்னு எழுதிருக்கோம். ஆனா யூஐல வந்து ரெண்டரே ஆகலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம வந்து ஆப் காம்பனன்ட்ல வந்து இதுவே பண்ணல. ஸோ நான் அதை வந்து இம்போர்ட் மட்டும் பண்ணி விட்டுறேன். ஸோ ஹீரோ வந்து இங்க வந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணோன்னா எனக்கு வந்து இந்த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த ஹீரோ காம்பனன்ட்குள்ள இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவ்க்குள்ளார இன்னொரு டிவ் வந்து போடுறேன். ஸோ இந்த டிவ்க்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கண்டென்ட் எல்லாமே வந்து இருக்க போகுது. அதாவது பேசிக்கா என்ன கண்டென்ட் இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு H1 வந்து வைக்க போறேன். ஸோ ஹாப்பி சாக்லேட் டே ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற மாதிரி வந்து சிம்பிளா வந்து வச்சுக்கலாம். ஸோ ஸ்வீட் ஹார்ட். ஸோ இது வந்து வச்சாச்சு. ஸோ இதை வச்சதுக்கு அப்புறம் நான் இன்னொன்று வைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, என்னோட பேராகிராஃப் டேக் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சும்மா வந்துட்டு ஏதாவது ஒரு இம்ப்ரெஸ் பண்ணலாம், அந்த லைன்ஸ் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை வந்து நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ பிக்கப் லைன்ஸ் சொல்லிட்டு அதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஆர் த ஸ்வீட்டஸ்ட் திங் இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு லெட்ஸ் செலிப்ரேட் வித் சம் சாக்லேட்டி ஃபன் அப்படின்ற மாதிரி வந்து முடிச்சுக்கலாம். ஸோ சாக்லேட்டி ஃபன். ஸோ இதை வந்து வச்சுக்கலாம். நான் இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த லாரல் எப்சம் போட்டு ஸ்பேம் பண்ணி காட்டிடலாம். பட் இருந்தாலுமே இது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கணும். இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இது யாராச்சும் என்ஹான்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதை பண்ணட்டும் அப்படின்றதுனால மட்டும்தான் வந்து இதை வந்து நான் வந்து மீனிங்ஃபுல்லான கண்டென்ட் வந்து எழுதிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து மீனிங்ஃபுல்லான கண்டென்ட் எடுத்து நீங்க வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடு மொத்தமே வந்துட்டு இது வந்து ஃப்ரீயா வந்து கிட்ஹப்ல இருக்க போது. ஸோ நீங்க அதை வேணும் அப்படின்னா நீங்க க்ளோன் பண்ணி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ ஹீரோ கண்டென்ட் அப்படின்றத வந்து கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு டிவ் இருக்கும். ஸோ இந்த டிவ்க்கு வந்து நம்ம கிளாஸ் நேம் கொடுக்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சிஎஸ்எஸ் வந்து டார்கெட் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இந்த ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து
நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்துட்டு யூஆர்எல்லா இருக்க போது. அது என்ன யூஆர்எல்லா இருக்க போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்கிளாஸ்லேருந்து ஒரு இது வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜ வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இத வந்து இதுக்குள்ள இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு யூஐல என்ன காட்டுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து ஓரளவு வந்து அந்த மறைஞ்சு இதுவாகி எனக்கு வந்து ஷோ ஆகுது. பட் இது வந்து ஃபுல்லுமே நமக்கு கவர் ஆகணும் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹைட் ஆஃப் 100 வியூ ஹைட் வந்து குடுத்துட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இமேஜ் வந்து நல்லா பெருசா வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். இந்த இடத்துல நம்ம வந்து செமிகோலன் குடுக்கல. அதனால நமக்கு வந்து ஷோ ஆகல. ஸோ 100 வியூ ஹைட் வந்து குடுத்தாச்சு. இப்ப நல்லா பெருசா வந்து நமக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுருச்சு. பட் இப்பயுமே வந்துட்டு இத நான் பெருசு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்க்ரீன பெருசு பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இந்த இமேஜே பார்த்தீங்கன்னா, பயங்கர பெருசா இருக்கும். லோடே ஆவல. ஸோ இத நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் சைஸ் இருக்குல்ல. ஸோ பேக்கிரவுண்ட் சைஸ் வந்து கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணதுக்கு அப்புறமா, நான் இன்னும் ஒரே ஒரு இப்பவே எனக்கு வந்து நல்லா நீட்டா வந்து வர ஆரம்பிச்சுச்சுல. இப்ப இந்த பேக்கிரவுண்ட் பொசிஷன வந்து சென்டர் பண்ணிடுறேன். ஸோ சென்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்னுமே வந்து நல்லா நீட்டா வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப வந்து நமக்கு நல்லா நீட்டா வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுச்சு. நம்மளோட டெக்ஸ்ட் தான் இருக்கு. அத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். பட் இமேஜ் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுருச்சு நல்லாவே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ டிஸ்ப்ளே, ஃப்ளெக்ஸ். அப்புறம் வந்துட்டு ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து சென்டர். ஜஸ்டிஃபை கன்டென்ட்னா வேற ஒண்ணுமே இல்லங்க. ஹரிசான்டலா இருக்கிறத வந்து நம்ம சென்டர் பண்றோம். அதே மாரி வெர்டிகலா இருக்கிறத சென்டர் பண்ணோம் அப்படின்னா, அலைன் ஐட்டம்ஸ வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஸோ 2த்தையும் சென்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளோட டெக்ஸ்ட் வந்து இங்க சென்டரா வந்து வர ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் வந்து நான் வந்து இந்த பிளாக் கலர்ல இருக்கனால தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் வந்து கலர வந்து ஒயிட்ன்றத வந்து குடுத்துக்கிறேன். இப்போ வந்து எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஸோ இதையுமே வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஸோ சென்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த ஹீரோ கன்டென்ட் இருக்குல்ல. ஸோ நான் இத வந்து டார்கெட் பண்ண போறேன். ஸோ டார்கெட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹீரோ கன்டென்ட் வந்து டார்கெட் பண்ணிட்டு, ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ரெம் வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்தது இது வந்து பயங்கர பெருசா வந்து வந்துருச்சுல. பட் நம்ம வந்து இத வந்து எப்படி வந்து இன்னுமே நீட்டா பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து 1 ரெம்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இத முடிச்சதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட் ஷேடோ வந்து வைக்கிறேன். ஏன்னா டெக்ஸ்ட் ஷேடோ குடுத்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த ஷேடோஸ் தெரியும். இப்ப பார்த்தீங்கன்னா, பளிச்சுன்னு ஒயிட்ல தானே தெரியுது. நான் அந்த டெக்ஸ்ட் ஷேடோ குடுக்க உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது வந்து தெரியும். ஸோ 2px, 2px, 4px அப்புறம் RGBல வந்துட்டு நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா 0,0,0,5 வந்து 0.5 வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இத வந்து குடுத்துட்டேன்னாலே எனக்கு தெரியும். இப்ப நம்ம பெரிய பெரிய ஸ்க்ரீன்ல போய் பார்ப்போம். நல்லா பெருசா இந்த மாரி வந்து வந்துருச்சு. ஸோ இத நான் எப்படி வந்து இன்னுமே நீட் பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து நீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு விஷயம் வந்து பண்ணணும். அது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஹீரோ கன்டென்ட்ட நான் மொத்தத்தையும் நான் வந்து இது டார்கெட் பண்ணிட்டேன். பட் நமக்கு என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, இந்த H1 மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். அப்புறமா நம்ம பேராகிராஃப் டாக்க வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். இந்த மாரி மொத்தமா அந்த டிவ் மொத்தத்தையும் டார்கெட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி அந்த டிவ்வே வந்து பெருசாகும். பட் நம்ம H1 மட்டும் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா, அந்த H1ல உள்ள கன்டென்ட் பெருசாகும். ஸோ இப்ப பார்த்தீங்க ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். நான் அந்த டிவ்வ டார்கெட் பண்ணதுக்கும், அதுல உள்ள அந்த H1 டார்கெட் பண்றதுக்கும் வித்தியாசம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுதுல. இந்த மாரி தான் வந்து நம்ம பண்ணணும். அதுக்காக தான் நான் அது வந்து காட்டுனேன். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோ வந்து குடுத்தோம்னா வந்து அந்த பின்னாடி அந்த பிளாக் கலர் லைட்டா வந்து அந்த ஷேடோ விழுகுறது வந்து தெரிஞ்சது. ஸோ நம்ம அப்புறம் வந்து அனிமேஷன் வைக்கிறோம். ஸோ அதுக்கு நேம் என்ன வைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் இன் வைக்கிறேன். அப்புறம் 2 செகண்ட்ஸ் வந்து வைக்கிறேன். அப்புறம் வந்து ஈஸ் இன் அவுட்டோட அந்த ஸ்டைல் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு. அப்புறமா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ கன்டென்ட் எடுத்துக்கிறேன். மறுபடியும் நம்ம வந்து அந்த டிவ் மொத்தத்தையும் டார்கெட் பண்ணக்கூடாது. உள்ள வந்து ஒரு பேராகிராஃப் டாக் வந்து வச்சிருக்கோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பேராகிராஃப் டாக் வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த பேராகிராஃப் டாக்க டார்கெட் பண்ணி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ரொம்ப சின்னதா வந்து இருக்கு. ஸோ 1.5 ரெம்க்கு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் பெருசுன்னு தெரிய ஆரம்பிக்குது. நான் நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் வந்து டெக்ஸ்ட் ஷேடோ வந்து குடுக்குறேன். ஸோ இங்க என்ன குடுத்துருக்கனோ அத அப்படியே குடுக்கணும். ஸோ நான் அதனால வந்து இத காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஷேடோவும் வந்து குடுத்தாச்சு. அப்புறம் வந்து அனிமேஷனும் வந்துட்டு நான் வந்து இங்க இருக்கிறத மட்டும் குடுத்துக்கிறேன். பட் ஆனா இந்த அனிமேஷன்ல வந்து நம்ம ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ண போறோம். இது வந்து 2 செகண்ட்ஸ். இது வந்து 3 செகண்ட்ஸ். ஏன்னா அது வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் டிலே ஆகி வந்தா எனக்கு வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்படின்றதுனால நான் இத வந்து குடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. இந்த அனிமேஷன் ஆனா இப்போ ஒர்க்கே ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா, நம்ம வந்து வெறும் அனிமேஷன்றது குடுத்தா மட்டும் பத்தாது. அதுக்கு வந்து கீ ஃப்ரேம்ஸ் வந்து குடுக்கணும். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் குடுத்துட்டு அதோட நேம வந்து போட்டாச்சு. எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு போடணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஃப்ரம் அப்புறம் வந்துட்டு இங்க வந்து 2 இருக்கும். ஸோ இந்த 2 இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் எதுலேருந்து வரணும்? எனக்கு ஒப்பாசிட்டி ஆஃப் 0லேருந்து ஏன்னா ஒண்ணுமே இல்லாத மாரி வரணும். அப்புறம் எங்க வந்து முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒப்பாசிட்டி ஆஃப் 1ல வந்து முடியணும். ஸோ ஒப்பாசிட்டி ஆஃப் 1ல வந்து முடியணும். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட H1 டாக் வரும். அப்புறம் நம்மளோட இந்த பேராகிராஃப் டாக் வந்து வரும். ஸோ நான் இங்க ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட H1 வரும். அப்புறம் 3 செகண்ட்ஸ் கழிச்சு இது வந்து வரும்.
ஸோ இதுதான். இதே நம்ம வந்து இன்னுமே வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணலாம். இந்த மீடியா கொரி வந்து எழுதலாம் அப்டின்னா, எப்படி அப்டின்னா, நம்ம போன வீடியோலலாம் பார்த்திருப்போம். பெருசா வந்து மீடியா கொரீஸ் வந்து எழுதியிருக்க மாட்டோம். ஒரு ஒரு சில இடத்துல மட்டும் தான் எழுதியிருப்போம். இதுல வந்து நம்ம வந்து எல்லா இடத்துக்குமான அதாவது இப்ப டேப்லெட் அதுவுமே வந்து நான் போன 2 வீடியோஸுமே வந்துட்டு எல்லா டிவைஸ்க்கான ரெஸ்பான்சிவ் தான் எழுதியிருந்தேன். பட் இதுல வந்து இன்னுமே வந்துட்டு எப்படி வந்து அடிஷனலா வந்து அத பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த இது வரைக்கும் டார்கெட் பண்றேன். ஸோ மீடியா டார்கெட் பண்ணி மேக்ஸ் வித் வந்து எவ்வளோ குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால 768 வந்து குடுக்கணும். பேசிக்கா 767 வரைக்கும் டேப்லெட்டுக்கு இருக்கும். ஸோ 768 வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு, அதுல வந்து என்னோட கன்டென்ட்ட வந்து சேஞ்ச் பண்றேன். அதாவது எப்படி பண்றேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து இதுல லைவா வந்து காட்டுறேன். ஸோ என்னோட H1 டேக் இருக்குல்ல, அதோட சைஸ வந்து மாத்துறேன். ஸோ இதுல வந்து நம்ம என்ன வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து 4 RAM வச்சிருந்தோம்ல, நான் அதுக்கு பதிலா என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ வந்து ஒரு 3 RAMக்கு வந்து குறைக்கிறேன். ஸோ குறைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க உள்ளுக்குள்ள போடணும். ஸோ 3 ரம் வந்து குடுக்குறேன். ஸோ 3 ரம் குடுத்தோனயே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த சின்னதாயிடுச்சா, இப்ப நான் இத டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு மாத்துறேன். பட் இப்ப பார்த்தீங்கன்னாலே பெருசா தெரியும். ஸோ இப்ப குடுக்குறேன். ஸோ இதனால உங்களுக்கு டவுட் வரலாம். நான் இத அப்படியே வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து பெருசா தெரியுதுல்ல. ஸோ நான் டெஸ்க்டாப் வெர்ஷன் போறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து நார்மலா தான் இருக்கு. பட் சைஸ சின்னது பண்ணி கொண்டு வரும்போது எனக்கு வந்து சைஸ் பெருசாகுதுல்ல. ஸோ அததான் வந்து சொல்லியிருந்தோம். அந்த டேப்லெட் வரைக்கும் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 3 ரம் வந்து டார்கெட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம வந்துட்டு இதே மாரி அந்த பேராகிராஃப் டேக்கும் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். இதெல்லாம் நீங்க வந்து அடிஷனலா பண்றதுன்னா பண்ணலாம். பட் பண்ணா இன்னும் நீட்டா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இத வந்து எடுத்து என்ஹான்ஸ் பண்ணி பண்றேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 1.2 ரம். இல்ல உங்களுக்கு அதே சைஸே வந்து ஓகே தான் அப்படின்னா, நீங்க வந்து அத அப்படியே வந்து விட்டுறலாம். ஸோ அதே மாரி வந்து அடுத்தது வந்து சின்ன மொபைலுக்குலாம் வந்து இருக்கும்ல. ஸோ அந்த மாரி இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா இத வந்து டார்கெட் பண்ணி மேக்ஸ் வித் வந்து குடுக்குறேன். அதுல வந்து எவ்வளவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 480 பிஎக்ஸ்க்கு வந்து குடுக்குறேன். ஸோ அங்க வந்துட்டு இதே தான் இருக்க போகுது. பட் என்னோட சைஸ் வந்து இன்னுமே வந்து சின்னதா மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 ரம்க்கு வந்து குடுத்துக்கிறேன். இது வந்து இந்த டேப்லெட் சைஸ் இருக்கிறதுனால சேஞ்ச் ஆகுது. ஸோ 1 ரம்க்கு வந்து குடுக்குறேன். இப்ப நான் இந்த சைஸ வந்து சின்னது பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இத நான் வந்து சின்னது பண்ண இன்னும் வந்துட்டு எனக்கு சின்னதாயிட்டே போயிட்டு இருக்கும். இத நான் வந்து இன்னும் பெருசு பண்ண எனக்கு வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த மாரி தான் வந்து மீடியா கொரீஸ் வந்து எழுதணும். ஸோ 768, 480 ஸோ பை டிஃபால்ட்டா வந்து அது வந்து டெஸ்க்டாப்புக்கு தான் வந்து இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ அதனால நம்ம அதுக்கேத்த மாரி மொபைலுக்கு வேணும், டேப்லெட்க்கு வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கேத்த மாரி வந்து எழுதிக்கலாம். ஸோ ஓகே. இது வந்து இப்ப வந்து ஹீரோ கன்டென்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முக்கியமான பார்ட்டுக்கு போறோம். இந்த குவிஸ் பார்ட். ஸோ இந்த குவிஸ் வச்சு எப்படி வந்து இப்ப நம்ம நெறைய இடத்துல வந்து பார்த்திருப்போம். இத வந்து இந்த குவிஸ வந்து செலக்ட் பண்ணி இது வந்து கரெக்ட்டான ஆன்ஸரா இல்லையா அப்படின்றது வந்து ஷோ ஆகும். அது வந்து நெறைய இடத்துல வந்து தோணியிருக்கும்ல. ஸோ இது வந்து எப்படி வந்து ஷோ ஆகுது? இப்ப வந்து ஒரு ஆன்ஸர் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, அதுக்கு வந்து ஒரு மாரி வேர்டிங்ஸும் ஸோ இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரே ஒண்ணு மட்டும் தான் கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. இந்த 3ல 1 தான் கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து சூப்பர். அடுத்தது வந்து வெரி குட். அந்த மாரி வந்துட்டு ஏதோ ஒண்ணு நம்ம வந்து ஆன்ஸர் வந்து நம்ம குடுக்குறோம்ல. ஸோ இத தான் வந்து நம்ம பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். சாக்லேட் quiz.js. ஸோ இத வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாரி சிஎஸ்எஸும் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால வந்து சிஎஸ்எஸையும் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஜேஎஸ் ஃபைல்ல போயிட்டு நான் மறுபடியும் வந்து RFC வந்து குடுத்துக்கிறேன். குடுத்ததுக்கு அப்புறமா நான் என்னோட சிஎஸ்எஸ் வந்து இங்க இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ chocolate quiz.css அத வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. பட் ஆனா நம்ம இத UIல ஷோ பண்ணணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, இந்த சாக்லேட் குவிஸ் எடுத்துட்டு போய் நம்மளோட ஆப் காம்போனன்ட்ல வந்து இத வந்து ஷோ பண்ணிடணும். ஸோ இம்போர்ட் மட்டும் பண்ணி விட்டுறலாம். ஸோ இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ சாக்லேட் quiz.js இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சாக்லேட்ன்னு சொல்லிட்டு வருதுல்ல. ஸோ கீழ வந்து வருது. நான் ஸ்க்ரீன் பெருசு பண்ணி காட்டுறேன். ஸோ சாக்லேட் குவிஸ்ன்றது வருது. ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்பவும் போல நம்ம லாஜிக்ல ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். அப்புறமா நம்மளோட சிஎஸ்எஸ்ல போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ்க்குள்ள நான் ஒரே ஒரு H2 மட்டும் வைக்க போறேன். அந்த H2 வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சாக்லேட் குவிஸ் அப்படின்ற மாதிரி இருக்க போது. பட் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுக்கலாம். ஓகே. இப்போ இதுல வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக் வந்து வைக்கிறேன். இந்த பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு நான் வந்து ஒரு கண்டென்ட் வந்து எழுதுறேன். என்ன அப்படின்னா, ஹவ் வெல் டு யூ நோ மை சாக்லேட் ப்ரிஃபரன்சஸ். ஏன்னா நீங்க இத கூட காட்டி வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து என்ன பத்தி உனக்கு தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காட்டி எவ்வளவு தூரம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபரன்சஸ் இது வந்து சாக்லேட்டுக்குன்னு கிடையாது. இத நீங்க வந்து எந்த இதுக்கு வேணாலும் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க வந்துட்டு காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 10 எம்சிக்யூ வச்சு அத வந்து நம்ம வந்து கரெக்ட்டா இல்லையா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்களுக்குலாம் வந்து இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகும். பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாரி வச்சாச்சு. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரே ஒரு பட்டன் மட்டும் வந்து வைக்கிறேன். ஸோ அப்புறம் நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து ஷோ பண்ணணும். ஸோ கொஸ்டின் ஷோ பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டு நான் வந்து அத வந்து இந்த இந்த லைன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இந்த இடத்துல வந்து இது வந்து ஷோ ஆக போகுது. ஓகே. அப்புறம் நான் வந்துட்டு பட்டன் வந்து குடுக்குறேன். ஸோ பட்டன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஸோ இந்த சப்மிட் பட்டன் இருக்குல்ல, இதுல வந்துட்டு நான் வந்துட்டு கிளாஸ் நேமும் ஆன் கிளிக்கும் வைக்கணும். ஸோ நம்ம அத வந்து அப்புறமா வந்து வச்சுக்கலாம். அதே மாரி எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட்ல ஷோ பண்ணணும். ஸோ நான் அந்த ரிசல்ட்ஸ் காம்போனன்ட்டையும் வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த ரிசல்ட்ஸ் இதெல்லாம் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட டேட்டா டம்ப் வந்து யூஸ் ஆக போகுது. நம்ம ஸ்டேட்ட வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பத்திலாம் வந்து பார்க்க போறோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் ஸ்கோர், செட் ஸ்கோர். இந்த ஸ்டேட் வந்து எதுக்கு அப்படின்னா, பேசிக்கா வந்துட்டு நம்மளோட என்ன நம்ம ஸ்கோர் வந்து நம்ம காட்டணும் அப்படின்னா, யுஐல காட்டணும் அப்படின்னா, நமக்கு அது வந்து ட்ராக் பண்றதுக்கு ஒரு இது வேணும். ஸோ, அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டேட் வைக்கிறோம். ஸோ, ஸ்கோர் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும், இப்போ 1 கரெக்ட்டு. ஸோ, இன்னொரு வாட்டி குடுத்தோம் அப்படின்னா, 2வது வருது அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு காட்டணும்ல. ஸோ, நான் அதனால வந்துட்டு இந்த ஸ்டேட் அப்டேட் பண்றதுக்காக ஸ்டேட்ல வந்து செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரிசல்ட் வந்து ஷோ ஆகணுமா வேணாமா? ஏன்னா எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இப்போ ஒரு 10 கொஸ்டின் வைக்கிறோம்னா, அந்த 10 கொஸ்டினும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஆன்ஸர் காட்டணும். இல்ல வந்துட்டு சில பேர் வந்து எப்படி வைப்பாங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டின் முடியும்போதே அது கரெக்ட்டா தப்பா அப்படின்றத வச்சுருவாங்க. பட் மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம 10 கொஸ்டின் வச்சிருக்கோம்னா, அந்த 10 கொஸ்டினும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அது ஷோ ஆகும். ஸோ நம்ம அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போறோம். என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ ரிசல்ட். ஷோ ரிசல்ட், செட் ஷோ ரிசல்ட். யூ ஸ்டேட் வந்து வச்சுக்கிறேன். இந்த யூ ஸ்டேட்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே. ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்து காட்டணுமா, வேணாமா அப்படின்றது வந்து நான் தான் டிசைட் பண்ண போறேன். ஸோ அது வந்து ஃபால்ஸ்ன்றது. பை டிஃபால்ட்டா வந்து எனக்கு கொஸ்டின்ஸ் தான் காட்டணும். ஆன்ஸர் பண்ணா மட்டும் தான் அது வந்து ட்ரூ பண்ணணும். ஸோ அதனால நான் பை டிஃபால்ட் வந்து ஃபால்ஸ் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ண போறேன். ஸோ கான்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா வந்து இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்டா இருக்க போகுதுல, இதுல வந்து என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இதுல இதுவா ஆட்டோ ஃபில் ஆயிடுச்சு. ஸோ கொஸ்டின் வந்து என்னோடது ஃபர்ஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ கொஸ்டின்ஸ் கிடையாது. கொஸ்டின் வந்து இருக்க போகுது. அது என்ன கொஸ்டினோ அது வந்து இருக்கும். அப்புறம் வந்துட்டு எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு வந்து அரேவா வந்து இருக்கும். ஸோ ஏன் வந்து அது அரேவா இருக்கு அப்படின்னா, நம்ம லூப் பண்ணும்போது அது வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அதனால அதுக்குள்ள இருக்கிற கொஸ்டின் அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதே மாரி ஆன்ஸர் வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்க போகுது. எனக்கு பிடிச்சது ஒண்ணு தான் இருக்க போகுது. ஸோ நீங்க மல்டிபிள் வைக்கணும் அப்படின்னாலுமே நீங்க அத வந்து வச்சுக்கலாம். பட் இந்த இதுல வந்து நான் ஒண்ணே ஒண்ணு தான் வைக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதே பேட்டர்ன்ல எனக்கு வந்துட்டு 3 வந்து இருக்க போகுது. ஸோ இத நான் என்ன பண்றேன் அப்படின்னா, காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ 3 கொஸ்டின்ஸ் மட்டும் வச்சா போதும். ஏன்னா நாம நெறைய போட்டோம் அப்படின்னா, இது வந்து இதுவாயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் மை ஃபேவரைட் ஃபேவரைட் டைப் ஆஃப் சாக்லேட் அப்படின்ற மாரி வந்துட்டு வச்சுக்கிறேன். சாக்லேட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து அதே மாரி ஆன்ஸர் இருக்கும். இதே மாரி ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாத்துக்கும் கொஸ்டின்ஸ் எழுதிடுறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் சாக்லேட் பிராண்ட் டூ ஐ லவ் த மோஸ்ட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டா வந்து என்ன கொஸ்டின் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாட் சாக்லேட் ட்ரீட் டூ ஐ கிரேவ் த மோஸ்ட். ஸோ இந்த மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ பேசிக்கா வந்து எனக்கு வந்து என்ன டைப் ஆஃப் சாக்லேட் வந்து பிடிக்கும். அதே மாரி வந்து எந்த பிராண்ட் பிடிக்கும். எது வந்து நான் வந்து மோஸ்ட்டா வந்து சாப்பிடுவேன். எனக்கு வந்து ஆசையா இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வைக்க போறோம். அதே மாரி ஆன்ஸரும் வந்து வைக்க போறோம். ஸோ ஆப்ஷன்ஸ்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எந்த டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா நான் பேசிக்கா வந்து சாக்லேட் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா சாக்லேட்ஸும் சும்மா நெட்லேருந்து எடுத்தது தான் வந்து நான் வந்து இதுல வந்து போடுறேன். ஸோ டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஸோ மில்க் சாக்லேட். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற என்ன சாக்லேட் இருக்கு? ஒயிட் சாக்லேட்ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து 3 வந்து போதும். இல்ல லாஸ்ட்டா வந்து கேரமல் கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ கேரமல் சாக்லேட். ஸோ இந்த இடத்துலலாம் வந்துட்டு நீங்க வந்து கேப்பிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து பெட்டரா வந்து இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நமக்கு யுஐல ஷோ பண்ணும்போது அது வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க அப்படியும் இல்ல அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கேப்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல அவ்ளோ காம்ப்ளக்ஸா தேவையில்ல. நம்ம வந்து நம்மளா தானே ஸ்டாட்டிக்கா வைக்கிறோம் அப்படின்றதுனால, நீங்க இந்த மாரி வந்துட்டு ஜஸ்ட் பேசிக்கா வந்து போட்டாலே வந்து போதுமானது. ஸோ இதுக்கு வந்து இப்ப ஆன்ஸர் வந்து இருக்கணும்ல. ஸோ நான் இத வந்து ஆக்சுவலா வந்து பிரேக் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ 3ஆ இது வந்து வச்சேன் அப்படின்னா, யுஐல பார்க்கறதுக்கு வந்து இதுவா இருக்கும்னு நெனைக்கிறேன். சாரி ஆப்ஷன்ஸ் வந்து மொத்தமா வந்து வச்சுக்கலாம். அப்புறம் ஆன்ஸர மட்டும் வந்து தனியா வந்து ஒரு இதுல வந்து வச்சுக்கலாம். ஓகே. இதுல வந்து எனக்கு புடிச்சது வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சாக்லேட் பிடிக்கும் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கரெக்ட்டா என்ன ஸ்பெல்லிங் குடுக்குறீங்களோ, அதே ஸ்பெல்லிங்ல வரணும். அப்பதான் ஆன்ஸர் கரெக்ட்டா வரும். இல்ல அப்படின்னா வராது.
ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து எந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, வேற என்னென்ன பிராண்ட் இருக்கு? கேட்பரி. ஓகே. எனக்கு தெரிஞ்சது நெட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம அதுக்கேத்த மாரியே வந்து நம்ம அதையே வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்என்டிடி. ஸோ இந்த மாரிலாம் ஒரு கம்பெனி இருக்கான்னே தெரியல. ஓகே. அப்புறம் வந்துட்டு ஃபெரோரோ ரோச்சர் இருக்கு அப்படின்னுவாங்க. ஸோ ஃபெரோரோ ரோச்சர். அப்புறம் வந்துட்டு ஹெர்ஷீஸ். ஸோ ஹெர்ஷீஸ். ஓகே. இப்ப இதுக்கும் வந்து நம்ம ஆன்ஸர் வந்து குடுக்கணும்ல. ஸோ ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சாச்சு. அதே மாரி வந்துட்டு எனக்கு வந்து ஆன்ஸரும் வந்து குடுக்கணும். ஏன்னா, அப்பதான் இது வந்து கரெக்ட்டா இல்லையா அப்படின்றத நான் வந்து ஷோ பண்ண முடியும். எனக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா, பேசிக்கா வந்து லிண்டட் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஏன்னா நான் அத கேள்விப்பட்டதே இல்ல. ஸோ அதனால அந்த பிராண்ட வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதுலயுமே வந்துட்டு நம்ம எந்த இது வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து பேசிக்கா ஆ சாக்லேட் கேக்கு. அப்புறம் வந்து வேற என்ன வச்சுக்கலாம்? சாக்லேட் ட்ரஃபிள்ஸ். ஸோ சாக்லேட் ட்ரஃபிள்ஸ். அப்புறம் வந்துட்டு வேற ஏதாவது ஒண்ணு வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ சாக்லேட் பார்ஸ் அப்படின்ற மாரி வந்துட்டு வச்சுக்கலாம். பட் இது வந்து ஸ்ட்ரிங்ல வந்து குடுக்கணும். ஏன்னா வந்து அப்பதான் நம்ம வந்து லூப் பண்ணும்போது ஈஸியா வந்து இருக்கும். ஸோ சாக்லேட் பார்ஸ். ஓகே. இல்லன்னா இன்னும் ஒண்ணே ஒண்ணு வந்து ஹாட் சாக்லேட். ஹாட் சாக்லேட் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ ஹாட் சாக்லேட் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஆன்ஸர் வந்து இதுக்கு நம்ம வந்து குடுக்கணும்ல. ஸோ இதுல வந்து எனக்கு ஆன்ஸர் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து சாக்லேட் ட்ரஃபிள்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். பட் இத வந்து நீங்க வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இது வந்து கவனமா இருக்கணும். ஏன்னா ஆன்ஸர் வந்து கரெக்ட்டான இது ஸ்பெல்லிங் வந்து குடுக்கணும். இல்ல அப்படின்னா நமக்கு வந்து ஆன்ஸர் வந்து தப்பு அப்படின்ற மாரி தான் வந்து காட்டும். ஸோ இது வந்து முடிச்சாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் வந்து முடிச்சாச்சு. இந்த கொஸ்டின்ஸ ஃபர்ஸ்ட் வந்து ஷோ பண்ணுவோம் யுஐல. என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். இங்க எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஷோ பண்ண போறேன். இந்த கொஸ்டின்ஸ ஷோ பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ் அரே இருக்குல்ல, இத வந்து மேப் பண்ணி விடுறேன். ஸோ மேப் பண்றதுன்னா என்னன்றத பத்தி நம்ம டீடைலா பேசியிருந்தோம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் ஐ பட்டன்லயும் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட் ஃபார்மா கொஸ்டின்ஸோட ஷார்ட் ஃபார்மா கியூன்றத வைக்கிறேன். அப்புறம் வந்து இண்டெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கீ வந்து குடுக்க போறேன். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அப்பதான் விர்ச்சுவல் டாம் வந்து கரெக்ட்டா வந்து வொர்க் ஆகும் அப்படின்றதுனால. இந்த இடத்துல வந்து கியூ டாட் ஆப்ஷன்ஸ்ல தானே நம்மளோடது இருக்கு. ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ பண்ணணும்ல. நான் ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ ஷோ பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கொஸ்டின ஷோ பண்ணணும். அத மறந்துட்டேன். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H3 டாக் வந்து குடுக்குறேன். அந்த H3 டாக்ல வந்துட்டு கியூ டாட் கொஸ்டின் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்னோட கொஸ்டின்ஸ் வந்து இங்க ஷோ ஆக ஆரம்பிச்சுருச்சா? ஸோ ஷோ ஆக ஆரம்பிச்சுருச்சு. இப்ப நான் வந்து அதுக்கு ஆப்ஷன்ஸும் குடுக்கணும். அப்பதான் வந்து எனக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். இந்த இதுல வந்து நம்ம ஸ்டைல் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா வந்து ஒரு டிவ்வ வந்து ஆட் பண்ணி விடணும். அத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த H3க்குள்ள தான் வந்து இது இருக்க போகுது. ஸோ இன்னொரு விஷயம் வந்து இந்த டிவ் வந்து ஏன் போடணும்? இது வந்து ஒரு ராப்பர் கண்டெய்னர் மாரி வச்சுக்கலாம். ஏன் இத வந்து போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் டிவ் போடாம நான் அடுத்தடுத்தது எழுதினேன் அப்படின்னா, எனக்கு வந்து எரர் அடிக்கும். இல்ல நீங்க வந்து எம்ப்டி பிராக்மென்ட் ஆச்சும் போடணும். நான் இந்த இடத்துல ஸ்டைல் எம்ப்டி பிராக்மென்ட் போட்டீங்கன்னா, நம்ம ஸ்டைல் பண்றது வந்து கிளாஸ் நேம் வந்து எழுத முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு டிவ் போட்டு அத வந்து ஒரு ராப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ இதுல வந்து கீ வந்து போடணும்ல. எப்பவுமே மேப் போட்டா கீ போட மறந்துறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து இண்டெக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து என்னோட கிளாஸ் நேம் வந்து இருக்க போது. அது வந்து பேசிக்கா வந்து கொஸ்டின் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். பட் எல்லாத்துக்கும் நம்ம கிளாஸ் நேம் எழுதணும். அது லாஸ்ட்ல வந்து எழுதலாம். ஸோ இன்னொரு டிவ் வந்து வைக்க போறேன். இந்த டிவ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. இந்த இடத்துல தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியூ இருக்குல்ல, இந்த இந்த அரே இருக்குல்ல, ஸோ இந்த இதுல வந்து எடுத்துட்டு அதுக்குள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ வந்து எடுக்கிறேன். ஏன்னா கியூ டாட் கொஸ்டின் போட்டேன். எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுச்சு. அதே மாரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எடுக்கிறேன். எடுத்து அதுவும் வந்து ஒரு அரேவா இருக்கு. அதனால நான் அத மேப் பண்றேன். ஸோ மேப் பண்ணி உள்ள வந்துட்டு ஆப்ஷனு இங்க வந்துட்டு இண்டெக்ஸ்ன்றதுக்கு பதிலா நேம் வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்கும் அப்படின்றனால நான் வந்து ஐன்ற மாரி போட்டுக்கிறேன். இத போட்டு டைரக்ட் ரிட்டர்ன் வந்து பண்ணிடுறேன். ஸோ டைரக்ட் ரிட்டர்ன் வந்து பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பட்டன் வந்து இருக்க போது. ஏன்னா வந்துட்டு அத வந்து ஆப்ஷன்ஸ வந்து ஷோ பண்றதுக்கும் சரி, அத நான் கிளிக் பண்றதுக்கும் சரி, அத நம்ம ட்ராக் பண்ணணும் அப்படின்றதுனால நான் அத வந்து குடுத்துக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு வந்து வெறும் 4 பட்டன், 4 பட்டன், 4 பட்டனா வந்திருக்கு. ஸோ அந்த பட்டன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஆப்ஷன வந்து ஷோ பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, JSX போட்டு ஆப்ஷன் அப்படின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்க ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். இங்க வந்து என்னோடது வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுருச்சு. பட் இத ஸ்டைல் பண்றதுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆஃப் கோர்ஸ். ஆனா வந்து இது மாரி வர ஆரம்பிச்சுருச்சு. ஓகே. இந்த இடத்துல நான் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கீ மட்டும் வந்து குடுத்துக்கிறேன். அது அந்த கீ வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, என்னோட இண்டெக்ஸ் தான் வந்து குடுக்குறேன். ஸோ அத வந்து குடுத்துக்கணும். எப்பவுமே நீங்க எங்க மேப் பண்ணாலுமே சரி, அதோட வந்து கீ வந்து குடுக்காம மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நான் வந்து இதுல ஏதோ ஒண்ணு கிளிக் பண்றேன். ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இத கிளிக் பண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆன்ஸர் வந்து கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன் கிளிக் வந்து இந்த பட்டன்ல வந்து எழுதப் போறோம். அது என்ன அப்படின்னா, ஹேண்டில் ஆன்ஸர்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து வச்சிடலாம். ஸோ ஹேண்டில் ஆன்ஸர் அப்படின்ற மாரி
ஆன்சர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஆன்சர்ல நான் 2 விஷயம் வந்து பாஸ் பண்ணணும். ஒண்ணு என்ன அப்படின்னா, என்னோட ஆப்ஷன். நான் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேனோ அது பாஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஆன்சர். அது கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம வந்து பண்ணணும்ல. ஸோ, அதனால அந்த ஆன்சரையும் வந்து நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, ஓகே. இந்த ஹேண்டில் ஆன்சர்ன்றது இல்லன்றதுனால நமக்கு எரர் அடிக்குது. அத கிரியேட் பண்ணிடலாம். ஸோ, கான்ஸ்ட் ஹேண்டில் ஆன்சர். இது வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா வந்து இருக்க போது. ஸோ, ஆரோ ஃபங்ஷனா இருக்க போது. இதுல வந்து 2 பாராமீட்டர்ஸ் வந்து வாங்கணும். நம்ம என்ன அப்படின்னா, செலக்டட் ஆன்சர்ஸ். ஸோ, செலக்டட் ஆன்சர்ஸ். ஏன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணி குடுக்குறோம்ல. ஸோ, ஆன்சர்ன்னு கூட வச்சுக்கலாமே. மேபி மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஸோ, செலக்டட் ஆன்சர் நம்ம என்ன சூஸ் பண்றோமோ அது. அப்புறம் வந்து எனக்கு வந்து கரெக்ட்டான ஆன்சர் வந்து நான் வந்து அங்க பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ, ஆன்சர். இதையும் வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ, இது இப்போ வந்து அது கரெக்ட்டா இல்லையான்னு நான் செக் பண்ணணும்ல. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் செலக்டட் ஆன்சர் ஈக்குவல் டூ கரெக்டட் ஆன்சர். ஸோ, கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல வந்து வச்சிடுறேன். ஸோ இருந்துச்சு அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட ஸ்கோர வந்து அப்டேட் பண்றேன். என்னவா பண்ண போறேன்? ஆல்ரெடி இருக்கிற ஸ்கோர்லேருந்து ஸ்கோர் பிளஸ் 1. ஓகே. இந்த இடத்துல ஸ்கோர் ஸ்கோர்ஸ்ன்னு போட்டோம். ஸோ ஸ்கோர்ன்றதா இருக்கணும். ஸோ ஸ்கோர் பிளஸ் 1 வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இப்ப இது முடிஞ்சிருச்சு. இதே மாரி வந்துட்டு நான் இன்னொரு பட்டன் வந்து லாஸ்ட்ல இருக்கும் பாருங்க. ஸோ இந்த பட்டன் வந்து நம்ம ஒண்ணு வச்சிருப்போம். சப்மிட்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சப்மிட்ட வந்து நான் வந்து கிளிக் பண்ணோன தான் எனக்கு வந்து அது வந்து ஷோ ஆகணும். ரிசல்ட் வந்து ஷோ ஆகணும். நம்ம ஸ்கோர் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்ப வந்து எப்படி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குடுத்தேன் அப்படின்னா எனக்கு எதுவுமே நடக்காது. இப்ப சப்மிட் அழுத்துனேன்னா ஒண்ணும் நடக்காது. இந்த சப்மிட்ட கிளிக் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஆன்சர் ஷோ ஆகணும். பட் எனக்கு ஸ்கோர் வந்து இப்ப அப்டேட் ஆயிருக்கும். பட் ஆன்சர ஷோ பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதணும். ஸோ கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். இந்த ஹேண்டில் சப்மிட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செட் ஷோ ரிசல்ட். இதுல வச்சுட்டு நான் வந்து ட்ரூ மட்டும் பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து ட்ரூ பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபால்ஸ்ல இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து ட்ரூ பண்றோம். இப்ப நான் கீழ வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட ரிசல்ட்ட வந்து ஷோ பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஷோ ரிசல்ட் இருக்குல்ல, நான் அத வந்து போட்டு, ஷோ ரிசல்ட் ட்ரூவா இருந்தா மட்டும் எனக்கு வந்து ஒரு டிவ் வந்து ஷோ ஆகணும். அது என்ன அப்படின்னா, ஸோ நடுவுல ஆட்டோ கம்ப்ளீட் நெறைய ஆகுது. ஸோ இந்த டிவ்ல வந்து ஷோ பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஒரு H3 வந்து வைக்கணும். ஸோ அந்த H3ல வந்துட்டு யுவர் ஸ்கோர் அப்படின்ற மாரி வந்து நான் சிம்பிளா வந்து வச்சுக்கிறேன். யுவர் ஸ்கோர். இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க ஒரு லாஜிக் வந்து எழுதுறோம். ஸ்கோர் என்ன ஸ்கோர் வரப்போதோ, இப்போ 1, 2, 3 எவ்வளோ வரப்போதோ, அது டாட் கொஸ்டின்ஸ் டாட் லென்த். இந்த கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை இருக்கோ நம்ம அத்தனை வந்து இதுதான் நம்ம வந்து என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின்ஸ் டாட் லென்த் போடாம நீங்க வந்து 3ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 3 இருக்கு. நாளைக்கு வந்து 300 கொஸ்டின்ஸ் நீங்களே ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க நீங்க மேனுவலா வந்து 300ன்னு சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லாம கொஸ்டின்ஸ மட்டும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க கொஸ்டின்ஸ் டாட் லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு நமக்கு வந்து ஷோ ஆக போகுது. அது வந்து வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் டாக் வந்து வைக்கிறோம். இந்த பேராகிராஃப் டாக்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இது வந்து இருக்குல்ல, ஸோ ஸ்கோர் இருக்குல்ல, ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டூ கொஸ்டின்ஸ் டாட் லென்த். ஸோ கொஸ்டின்ஸ் டாட் லென்த். அதாவது வந்து பேசிக்கா வந்து ஸ்கோர் வந்து 3 வந்துச்சு அப்படின்னா, கொஸ்டின்ஸ் டாட் லென்த் வந்து 3 தான் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, யூ நோ மீ வெல் அப்படின்ற மாரி, யூ நோ மீ சோ வெல். அப்படி இல்ல அப்படின்னா, 3 இல்ல அப்படின்னா, நைஸ் ட்ரை அப்படின்ற மாரி வந்து நைஸ் ட்ரை. லெட்ஸ் ஈட் ஓகே சம்திங் ஏதாவது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ஸோ லெட்ஸ் ஈட் சம் சாக்லேட்ஸ் அப்படின்ற மாதிரி போகும். ஸோ சாக்லேட் அண்ட் ட்ரை அகெயின் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல வந்து நான் இப்போ கிளிக் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து டார்க் சாக்லேட்ன்றது இங்கே நமக்கு ஆன்சர் வந்து நான் மேலே வந்து அதை வந்து அந்த இடத்துல வந்து போய்ட்டேன். ஸோ என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து டார்க் சாக்லேட்னு வச்சிருக்கோம். லென்ட் சாக்லேட் ரஃபல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பார்த்துலாம். ஸோ டார்க் சாக்லேட், லென்ட் சாக்லேட் ரஃபல்ஸ். இது மூணுத்தையும் கிளிக் பண்ணி சப்மிட் அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிச்சு. டார்க் சாக்லேட் வந்து கொடுத்தாச்சு, லென்டன் கொடுத்தாச்சு, சாக்லேட் ரஃபல்ஸ் கொடுத்தாச்சு, சப்மிட் பண்றோம். ஆனால் ஒண்ணுமே ஷோ ஆகல. எனக்கு ஏன் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து இந்த சப்மிட் இருக்குல்ல, ஹேண்டில் சப்மிட் வந்து அந்த இடத்துல வந்து போடவே இல்லை. ஸோ ஹேண்டில் சப்மிட் எடுத்தாச்சு. ஸோ டேரக்டா இங்க வந்து ஆன் கிளிக்ல வந்து போட்டுருணும் அதை. ஸோ ஆன் கிளிக் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஹேண்டில் சப்மிட் வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து கொடுத்து பார்ப்போம். ஸோ டார்க் சாக்லேட், லென்டன், சாக்லேட் ரஃபல்ஸ் சப்மிட்ன்றதை வந்து கொடுக்குறேன். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தெரியும். யுவர் ஸ்கோர்ஸ்க்கு 6/3ன்னு சொல்லிட்டு. அது ஏன்னா ஸ்டேட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கரெக்டா வரும். ஸோ டார்க் சாக்லேட், லென்டன், சாக்லேட் ரஃபல்ஸ். ஸோ சப்மிட்ன்றதை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்கோர் 3/3 யூ நோ மீ சோ வெல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் வந்து வேற ஏதாவது கொடுக்குறேன். ஸோ ஒயிட் சாக்லேட், ஹெர்ஷீஸ், சாக்லேட் ரஃபல்ஸ் ஒண்ணே ஒன்று தான் கரெக்டா இருக்கு. ஸோ சப்மிட்ன்றதை கொடுக்குறேன். இங்க பாருங்க 1/3 நைஸ் ட்ரை லெட்ஸ் ஈட் சம் சாக்லேட். இந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து ஷோ ஆகும். இதை தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகே.
இப்போ நம்ம லாஜிக் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நேரா வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டைலுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் நேம் வந்து போடணும் ஃபர்ஸ்ட் வந்து டிவ்வுக்கு எல்லாத்துக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மேபி சாக்லேட் குவிஸ் அப்படின்ற மாதிரி வந்து குவிஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் நேம் வந்து போடணும். அது வந்து எங்க போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த டிவ்ல வந்து கொஸ்டினுக்கு வந்து போட்டிருக்கோம். இன்னும் உள்ள ஒரு டிவ் இருக்குல்ல. ஸோ இந்த டிவ்ல வந்துட்டு நான் வந்து போடுறேன். அந்த டிவ்ல என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸா வந்து இருக்க போகுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டன்ஸ்க்குலாம் வந்து கிளாஸ் நேம் எழுதணும். அதையுமே வந்து நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ இந்த பட்டன்ல வந்துட்டு இங்க இந்த ஆன் சப்மிட்க்கு மட்டும் நான் வந்து எழுதுறேன். ஸோ கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பட்டனுக்கு வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் நேம் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மிட் பட்டன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ சப்மிட் பட்டன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு ஷோ பண்ணும்போது இந்த டிவ்வுக்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் நேம் வந்து எழுதிடலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து ரிசல்ட் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ சிம்பிளா. ஓகே. இது எல்லாத்தையுமே இப்போ டார்கெட் பண்ணி ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு அந்த ஸ்டைல வந்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட் குவிஸ் இருக்குல்ல. ஸோ சாக்லேட் குவிஸ் இருக்குல்ல. அதுக்கு வந்து நான் வந்து பேடிங் வந்து வைக்கிறேன். ஸோ பேடிங் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ரெம் 2 ரெம் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஆல்ரெடி இந்த வீடியோட லென்த் வந்து பெருசா போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரா வந்து போட்டுக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிக்கிறோம். சென்டர் பண்ணதுக்கு அப்புறமா பேக்ரவுண்ட் கலரை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்றோம். அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்எஃப்எஃப். ஸோ அப்புறம் வந்துட்டு 3F3 அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ கலர் பிக்கர் பத்திலாம் நம்ம வந்து நிறைய வந்து பேசியிருந்தோம். நீங்க அதெல்லாம் பத்தி தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அந்த சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டை வந்து நான் வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து இருக்கும். ஸோ 2.5 ரெம் வந்து குடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்க போறோம். அது வந்து ஒரு 1 ரெம் இருக்க போகுது. அதே மாதிரி வந்துட்டு என்னோட கலர வந்து சேஞ்ச் பண்றேன். இந்த கலருக்கு வந்து நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6B4423 அப்படின்ற கலர் வந்து வைக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் சாக்லேட் கலர்ல இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. ஸோ அதனால நான் அத வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஏன் நம்மளோட சேல்ஸ் வந்து அப்ளை ஆகல அப்படின்றத. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நம்மளோட சேல்ஸ் வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சுச்சு. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து டார்கெட் பண்ண போறோம். ஸோ கொஸ்டினை டார்கெட் பண்ணியாச்சு. அதுல வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 2 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்லயே வந்து H3 டேக் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ அந்த H3 டேக்க டார்கெட் பண்ணி நான் வந்து ஃபாண்ட் சைஸும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபாண்ட் சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ணி விடுறேன். ஸோ 1.5 ரெம்க்கு வந்து வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ 1 ரெம் வந்து வைக்கிறேன். ஸோ இது முடிச்சாச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து வைக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்னா ரோ வைஸ்ல வந்து வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து வர ஆரம்பிச்சுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து சென்டர் பண்றேன். ஹரிசான்டலா சென்டர் பண்ணி விடுறேன். சென்டர் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து கேப் வந்து குடுக்கணும். ஸோ அந்த கேப் வந்து எவ்வளவு குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 1 ரெம் வந்து குடுக்குறோம். அப்புறம் வந்து ஃப்ளெக்ஸ் ராப்ல வந்து ராப் வந்து ராப் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்துருக்கனால நம்ம வந்து ராப் பண்ணிக்கலாம் ஃப்ளெக்ஸ்க்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்குள்ள இந்த பட்டனை தான் நம்ம வந்து இதுவா வச்சிருக்கோம். ஸோ நான் அதை டார்கெட் பண்ணிக்கிறேன். ஸோ டார்கெட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு கலர் வந்து குடுக்குறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க சாக்லேட் கலர் குடுத்திருந்தோம்ல, இந்த 6B அத வந்து குடுத்தாச்சு. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் கலர்ல இருக்கு உள்ள. அதனால அது வந்து தெரியல. ஸோ கலர வந்து ஒயிட் பண்ணி விடுறேன். ஸோ அது வந்து இப்ப கலர் வந்து தெரிஞ்சிருச்சு. இப்ப அதுலயுமே வந்து பார்டர் வந்து நம்ம பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ நான் அத வந்து பார்டர வந்து நன் பண்றேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும்ல. ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து குடுக்குறேன். ஸோ 0.5 ரெம் வந்து குடுக்குறேன். இன்னொன்னு வந்து 1 ரெம் வந்து குடுக்குறேன். ஸோ இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ்ல என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ரெம்க்கு வந்து குடுத்துடுறேன். ஸோ இதையும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் ரேடியஸ் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பார்டர் ரேடியஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, அந்த கர்வினஸ்க்காக நம்ம வந்து வைக்க போறோம். ஸோ 5px வந்து குடுத்துக்கிறேன். இத நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு கர்சர்ல வரணும். அதனால கர்சர வந்து பாயிண்டரா வந்து குடுக்குறேன். அப்புறம் வந்து ஒரு டிரான்சிஷன் சின்ன டிரான்சிஷன் வந்து வைக்கிறோம். இது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிரவுண்ட் கலர வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் அந்த ஸ்டைல்ல வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப இந்த பட்டன நான் ஹோவர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து கொஞ்சம் ஸ்டைல் மாறணும்ல. நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத ஹோவர் பண்ணும்போது கொஞ்சம் டார்க் கலர்ல வந்து மாத்தி விடுறேன். ஸோ பட்டன ஹோவர் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட பேக்கிரவுண்ட் கலர வந்துட்டு #8B 5A2B அப்படின்ற மாரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்ப நான் ஹோவர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணா தான் எனக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். இப்ப நான் இங்க வந்துட்டு ஜஸ்ட் ஹோவர் பண்றேன் அப்படின்னா, அந்த மைல்ட் டிஃபரன்ஸ் வந்து தெரியும். இதையுமே நீங்க வந்து ஒரு ரெட் கலர் குடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அது தெரியும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து இதுவே தப்பு. ஸோ இத வந்து குடுத்துடலாம். இப்ப தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்மளோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது வந்து தெரியும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட சப்மிட் பட்டன். ஸோ சப்மிட் பட்டன் குடுத்தாச்சு. இந்த பட்டன்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுக்க போறோம். அந்த பேக்கிரவுண்ட் கலர் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6B4423 இந்த கலர் வந்து குடுத்துக்கிறோம். ஸோ குடுத்துட்டோம் அப்படின்னா,
இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த நம்மளோட பட்டன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பட்டனுக்கும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி விடுறேன். ஸோ கலர வந்து ஒயிட் பண்றேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட பார்டர வந்து நன் பண்ணி விடுறேன். ஸோ பார்டர் வந்து நன் பண்றேன். அப்புறம் வந்துட்டு இத வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணும் அப்படின்றதுனால பேடிங் வந்து குடுக்குறேன். ஸோ பேடிங் வந்து 1 ட்ரம் வந்து குடுத்துக்கலாம். சாரி 1 ட்ரம். இந்த பேடிங் ஃபர்ஸ்ட் இங்க வந்து சின்னதுதான். ஸோ பேடிங் வந்து 1 ட்ரம் குடுத்தாச்சு. அதே மாரி வந்து இந்த சைட்ஸ்ல வந்து 2 ரம் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இது குடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பெருசா வந்து வர ஆரம்பிச்சுரும். இதுல வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.2 ரம் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்ப எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாவே பளிச்சுன்னு தெரியும்னு நெனைக்கிறேன். இதுல வந்து கொஞ்சம் கர்வினஸ் வேணும்ன்றதுனால அந்த பட்டனுக்கு பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்குறேன். பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிஎக்ஸ்க்கு வந்து குடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கர்சர் வந்து பாயிண்டா வந்து மாத்துறேன். கர்சர் வந்து பாயிண்டா இருக்க போது. அப்புறம் நம்மளோட டிரான்சிஷன் இருக்குல்ல, டிரான்சிஷன் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே பேக்கிரவுண்ட் கலர் 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் அத வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். குடுத்தாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த பட்டன வந்து ஹோவர் பண்றோம். இது ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு. இந்த பட்டன வந்து ஹோவர் பண்ணிட்டு, அப்போ ஹோவர் பண்ணும்போது நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும்ல. சப்மிட் பட்டனு. அத ஹோவர் பண்றேன். ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் ஒண்ணு வேணும்ல. நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8B அப்புறம் வந்து 5A 2B இந்த கலர வந்து போட்டுக்கிறேன். நான் இப்போ ஹோவர் பண்றேன் அப்படின்னா, அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது தெரியுதுல்ல. இதே மாரி நமக்கு வந்து இப்ப ரிசல்ட் வந்துரும்ல. நான் இப்போ வந்துட்டு ரிசல்ட் வந்து ஷோ பண்றேன்ல. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட்ட ஷோ பண்ணா தான் நமக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். மார்ஜின் டாப் வந்து ஒரு 2 ரெம்க்கு வந்து வச்சுக்கிறேன். அதே மாரி வந்துட்டு அனிமேஷன் வந்து அப்ளை பண்றேன். அந்த அனிமேஷன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேட் இன்ற நேம் வந்து வச்சுக்கிறேன். சேம் அஸ் 1 செகண்ட்ஸ் ஈஸ் இன் அவுட். ஈஸ் இன் அவுட். இத வந்து வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணி விடுறேன். கீ ஃப்ரேம்ஸ். இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல என்னோட நேம் வந்து வச்சுக்கிறேன். ஃபேட் இன் அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃப்ரம் டூ வந்து குடுக்கணும். ஃப்ரம் வந்து ஒபாசிட்டி ஆஃப் 0லேருந்து எனக்கு வந்து 2 எது வரைக்கும் வரணும் அப்படின்னா, ஒபாசிட்டி ஆஃப் 1 வரைக்கும் வரணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காம்போனன்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம். சாக்லேட், ஃபெராரோ, ஹாட் சாக்லேட், சம்மிட். இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் டிலே வந்து எனக்கு வந்து இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இதுலயுமே நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மொபைல் ரெஸ்பான்ஸ்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து இத வந்து சின்னது பண்ணிக்கலாம். நான் இப்ப இத சின்னது பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இது வந்து பெருசாகும். அதே மாரி சின்னது பண்ணிக்கலாம். லாஸ்ட்டா வந்து நமக்கு இதுக்கான மீடியா குவெரீஸ் வந்து எழுதலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியா குவெரீஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். போட்டு இந்த இடத்துல கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டா வந்து எழுதுவோம். இதுக்கு மேலேயும் வந்து இத வந்து இன்னும் வந்து மீடியா குவெரீஸ் வந்து இது பண்றதுக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வேணுன்ற மாரி சாக்லேட்ட வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏத்த மாரி ஒண்ணு வைக்கலாம். அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஃபூட்டர வந்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சாக்லேட் கஸ்டமைசர வந்து கிரியேட் பண்ணிடலாம். கஸ்டமைசர் டாட் ஜேஎஸ். இதே மாரி வந்துட்டு எனக்கு சிஎஸ்எஸ் வந்து இருக்க போது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்ல போயிட்டு ஆர்எஃப்சி வந்து குடுத்துக்கிறேன். குடுத்துட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னோடத இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட். இங்க வந்து சிஎஸ்எஸ் வந்து குடுக்க போறேன். குடுத்துட்டு இத வந்து ஆப் காம்போனன்ட்ல போய் இம்போர்ட் மட்டும் பண்ணணும். அதையும் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நம்ம அந்த சாக்லேட் கஸ்டமைசர் காம்போனன்ட் குள்ள போயிட்டு நம்ம அத வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்க உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் இத ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து வொர்க் ஆகும். நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவ்க்குள்ள இருந்து ஒரு H2 வந்து வைக்க போறோம். இந்த H2ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் யுவர் ட்ரீம் சாக்லேட் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். இத ஏன் நான் வந்து இந்த காம்போனன்ட்ட வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்றதுன்னா, நம்ம வந்துட்டு நெறைய இடத்துல வந்து பார்த்திருப்போம். இந்த மாரி வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். டாப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாரி வந்து போட்டிருப்போம். இத வந்து நம்மளாவே எப்படி பண்றது அப்படின்றதுக்காக தான் இத வந்து போடுறேன். இதுக்குள்ள வந்து என்ன ஒரு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் இருக்க போகுது. அதுக்குள்ள ஒரு டிவ் இருக்க போகுது. இந்த 2 டிவ்வும் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். நம்ம வந்து ஒரு H3 வந்து வைக்க போறோம். அது வந்து இந்த H3 வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேஸ் வந்து இருக்க போகுது. பேஸ். இந்த பேஸ்னா என்னன்னா, நம்ம பேசிக்கா வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் வந்து தேவை அப்படின்றது இருக்கும்ல. ஒரு பீஸா பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு பன் வேணும். அதுக்கு மேல தான் நம்ம எதா இருந்தாலும் வந்து ஆட் பண்ணுவோம். அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அந்த பேஸ் வந்து நமக்கு வேணும். அது வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதோட டாப்பிங்ஸ் வேணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட அந்த டிவ் முடியுதுல்ல, இன்னொரு டிவ்வ வந்து நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு டிவ் வந்து போட்டுக்கிறேன். இந்த டிவ்ல வந்து H3ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பிங்ஸ் வந்து இருக்க போகுது. இந்த மாரி வந்துட்டு போட்டாச்சு. இப்ப இந்த டிவ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து ஐஸ்கிரீம் மேல அந்த ட்ரிசில்ஸ்லாம் போடுவோம்ல. நம்ம அதையும் வந்து ஆட் பண்ண போறோம். அத ஆட் பண்ணிட்டு நம்ம லாஸ்ட்டா வந்து என்ன ஷோ பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். ஸோ இங்க வந்துட்டு ட்ரிசில் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறமா லாஸ்ட்டா வந்து எனக்கு முடியும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா டிவும் முடியும்போது, எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா, என்னோட சாக்லேட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்றது வந்து தெரியணும்ல. சாக் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காட்டணும். ஸோ நான் அதுக்கு வந்து காட்டுவேன். அது வந்து என்ன இதுல காட்டப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃப் டேக்ல வந்து காட்டப் போறேன். ஸோ எனக்கு இந்த மாரி ஒரு இதுல வந்துட்டு நான் அத வந்து லாஸ்ட்டா வேணா போட்டு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு ஸ்டேட் தேவை. அந்த ஸ்டேட்க்கு வந்து பேஸ் என்ன, டாப்பிங்ஸ் என்ன, ட்ரிசில் என்னன்றத வைக்கப் போறோம். அப்புறம் நம்ம வந்து சில ஆப்ஷன்ஸும் வந்து குடுக்கப் போறோம். அந்த பேஸ்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ஸ்ட் சாக்லேட், செட் சாக்லேட் அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து யூஸ் ஸ்டேட் வந்து வைக்க போறோம். எப்பொழுதும் நம்ம யூஸ் ஸ்டேட்ல என்ன வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங், நம்பர் இல்ல வந்துட்டு பூலியன் கூட வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வைக்க போறேன். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் இருக்க போகுது. ஸோ பேஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா, மில்க் சாக்லேட். இது வந்து இனிஷியல் ஸ்டேட்ன்னு சொல்லி சொல்லுவோம்ல. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எதுவுமே குடுக்கல அப்படின்னா, மில்க் சாக்லேட் வந்து இருக்கும். ஸோ அதே மாரி டாப்பிங்ஸ் வந்து இனிஷியலா வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இருக்க போகுது. ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இருக்கும். அதே மாரி ட்ரிசில் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேரமல் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வச்சிருக்கோம். ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேட். ஸோ இத வச்சு முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் பேஸஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்ற மாரி வச்சு ஒரு அரே வந்து வைக்க போறோம். இந்த அரேக்குள்ள என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ பேசிக்கா மில்க் சாக்லேட் இருக்கும். அப்புறம் வந்துட்டு டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட்ன்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ ஒயிட் சாக்லேட். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு டார்க் சாக்லேட். ஸோ இதையும் வந்து வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து பேஸ்ல வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப்பிங்ஸ் வந்து வைக்கணும்ல. ஸோ கான்ஸ்ட் டாப்பிங்ஸ் இஸ் ஈக்குவல் டூ அதுக்கும் வந்து நம்ம வந்து ஒரு அரே வைக்க போறோம். அந்த அரேக்குள்ள என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்து என்ன வச்சிருக்கோம்? ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சிருக்கோம். நம்ம ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்ட்டா குடுத்துக்கணும். இல்லன்னா நமக்கு வந்து ஆன்ஸர்ல வந்து தப்பா வந்து காட்டிரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து நட்ஸ் வச்சுப்போம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து மார்ஷ்மெலோ வந்து வச்சுக்கிறேன். ஸோ மார்ஷ்மெலோ இல்ல மார்ஷ்மெலோஸ் இல்ல உங்களுக்கு இன்னுமே நெறைய வேணும் அப்படின்னா, குக்கி கிரம்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ குக்கி கிரம்ஸ். ஓகே. இந்த மாரி வந்து வச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரிசில் இருக்குல்ல. ஸோ நான் அத தான் வந்து வச்சுக்க போறேன். ஸோ ட்ரிசில்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். இதுல வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா வந்து என்ன இருக்க போகுது? கேரமல் வந்து இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த கேரமல வந்து போட்டுக்கலாம். கேரமலுக்கு அப்புறம் என்ன இருக்க போகுது? சாக்லேட் இருக்கலாம். ஸோ மேபி வந்துட்டு சாக்லேட் இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராபெர்ரி வந்து இருக்கலாம். ஸ்ட்ராபெர்ரி இருக்கலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். ஸோ நான் நன் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இதையும் வந்து குடுத்தாச்சு. ஸோ இப்ப குடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத கஸ்டமைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இத யூஐல ஷோ பண்ணணும்ல. அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேஸ் ஷோ பண்ணிடலாம். இந்த பேஸஸ் இருக்குல்ல, ஸோ இத எடுத்துட்டு டாட் மேப் போடுறேன். ஸோ மேப் போட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்க ஐடி இல்ல அப்படின்றதுனால நான் பேசிக்கா வந்துட்டு ஐடி இல்ல அப்படின்றதுனால நான் பேசிக்கா இண்டெக்ஸ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு பட்டன் மட்டும் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த பட்டன்ல வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேஸ வந்து ஷோ பண்றேன். ஸோ பேஸ வந்து ஷோ பண்றேன். இந்த இடத்துல இந்த பட்டன்ல வந்து நமக்கு வந்து 2 விஷயம் முக்கியம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சொல்லியிருக்கேன். கீ போட்டோம் அப்படின்னாலே சாரி மேப் போட்டோம் அப்படின்னாலே கீ வந்து மறக்காம வந்து போடணும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, இதுல வந்து ஆன் கிளிக் வந்து நமக்கு தேவை. ஸோ இந்த ஆன் கிளிக் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பேஸ் வந்து என்ன சூஸ் பண்றோம் அப்படின்றது இருக்கணும்ல. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் கஸ்டமைஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கிறேன். ஸோ கஸ்டமைஸ்ன்றத வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ன்றத குடுத்துட்டு, இது வந்து என்னோட ஸ்ட்ரிங். அப்புறம் வந்துட்டு ஒரிஜினலா நான் என்ன குடுக்குறேனோ, அந்த பேஸ் வந்து இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேண்டில் கஸ்டமைஸ் இல்லன்னு சொல்லி நமக்கு காட்டும். ஸோ அதனால அத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்டில் கஸ்டமைஸ் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு போட்டு, நான் வந்துட்டு ஒரு ஆரோ ஃபங்ஷனா வந்து அத வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இது ஏன் நம்ம வந்து பேஸ் குடுத்து இன்னொன்னு குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம என்ன டைப்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து பேஸ்லேருந்து வருதா, இல்ல டாப்பிங்ஸ்லேருந்து வருதா, இல்ல ட்ரிசில் பண்ண போறோமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுனால நான் டைப் குடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து வேல்யூ வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து குடுத்தாச்சு. இப்ப நான் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன்ல. ஸோ இத வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். நமக்கு இங்க ஷோ ஆகும். ஸோ இந்த மாரி இருக்குல்ல. நான் இந்த இடத்துல வந்து ஏதோ ஒண்ணு சூஸ் பண்ணி கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து நான் அப்டேட் பண்ணணும்னா, அத வந்து ஸ்டேட்ல தானே அப்டேட் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம யூஸ் ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல வந்து செட் சாக்லேட் அப்படின்றத வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப்ஜெக்ட் தானே அது. ஸோ அதனால எடுத்துட்டு என்னோட சாக்லேட் இருக்குல்ல. ஸோ இருக்கிறத எடுத்து அது என்ன டைப்ன்றத பார்த்துட்டு, டைப் தான் என்னோட வந்து ஆப்ஜெக்ட்ல வந்து கீ. இன்னொன்னு வந்து வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க வேல்யூன்னே வச்சிருக்கோம். ஸோ நம்ம அந்த வேல்யூ வந்து போட்டாச்சு. போட்டு முடிச்சுட்டோமா? இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஸ் மட்டும் தான் ஷோ பண்ணியிருக்கோம். இதே மாரி டாப்பிங்ஸும் ஷோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்க கிளாஸ் நேம் வந்து குடுத்துக்கலாம். ஸோ கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சாக்லேட் கஸ்டமைசர் அப்டின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன்.
இந்த இடத்துல வந்துட்டு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் உள்ள ஒரு டிவ் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து கிளாஸ் நேமு, கஸ்டமைசர் கஸ்டமைசர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ள வந்து ஒண்ணு இருக்க போது. அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனா வந்து இருக்க போகுது. ஆப்ஷன். ஸோ இந்த கிளாஸ் நேம் தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வைக்க போறோம். ஏன்னா நம்ம வந்து ஸ்டைல் பண்றோம்ல. ஸோ அதனால அது வந்து வச்சுக்கலாம். ஸோ ட்ரிசிலுக்கும் வந்து எனக்கு அதான் இருக்க போகுது. ஸோ ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டாப்பிங்ஸ் வந்து ஷோ பண்ணிடலாம். அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கா வந்து டாப்பிங்ஸ் டாட் மேப் இதே தாங்க போடணும். நம்ம இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இதே மாரி வந்துட்டு நான் இதையும் வந்து ட்ரிசிலுக்கும் வந்து நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கிற வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் டாப்பிங்ஸ்ன்னு போட்டிருக்கேன்ல. ஸோ இதை ஷோ பண்றோம். இங்க வந்து பேஸ் வந்து வேலை கிடையாது. ஸோ டாப்பிங். இந்த இடத்துல டாப்பிங் குடுத்துருக்கோம்ல. இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சேஞ்ச் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து டாப்பிங்ன்றத வந்து குடுக்கணும். அதே மாரி வந்து இந்த நம்ம ஸ்ட்ரிங் வந்து குடுக்குறோம்ல, என்ன டைப் அப்படின்னு சொல்லி குடுக்குறோம்ல, அதையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இத வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலயும் வந்து நான் பேஸ்க்கு பதிலா வந்து டாப்பிங்ன்னு இருக்க போது. அதே மாரி இங்கேயும் வந்து டாப்பிங் இருக்க போது. நம்ம நெக்ஸ்ட் வந்து ட்ரிசில்ஸ் ஷோ பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரிசில்ஸ வந்து மேப் பண்ணணும். ஸோ மேப் பண்ணிட்டு இந்த இடத்துலயுமே வந்து ட்ரிசில் தான் வந்து இருக்க போது. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஜஸ்ட் வந்து கீ குடுத்துருக்கோம். அது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல பேஸ்க்கு பதிலா நான் வந்து ட்ரிசில் அப்படின்னு சொல்லி குடுத்துறேன். ஸோ இப்போ எனக்கு எல்லாமே ஷோ ஆகுதா அப்படின்றத பார்த்துடலாம். எல்லாமே எனக்கு ஷோ ஆகுது. இப்போ நம்ம வந்து ஆன்ஸர் வந்து ஷோ பண்ணோம்ல. ஆன்ஸர ஷோ பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பேஸ்ல இருக்கு, என்ன டாப்பிங் வச்சிருக்கோம், அப்புறம் என்ன ட்ரிசில்ன்றத ஷோ பண்ணணும்ல. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் டாட் ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் இத வச்சிருக்கோம். ஸோ வித் இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் டாட் டாப்பிங் வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ சாக்லேட் டாட் டாப்பிங்கும் வந்து போட்டாச்சு. அண்ட் நம்ம ஏதாவது ட்ரிசில் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அந்த ட்ரிசிலையும் வந்து ஷோ பண்ணணும் இங்க. ஸோ சாக்லேட் டாட் ட்ரிசில். ஸோ ட்ரிசில். ஸோ இதையும் வந்து நான் வந்து குடுத்துடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஷோ ஆதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். அப்புறம் நம்மளோட லாஜிக்க வந்து பார்க்கலாம். ஸோ மில்க் சாக்லேட், மார்ஷ்மாலோ, நன். ஸோ இத குடுத்துட்டேன் அப்படின்னா, மில்க் சாக்லேட் வித் மார்ஷ்மாலோஸ் அண்ட் நன். ஸோ இந்த இடத்துக்கு பதிலா நம்ம சாக்லேட் குடுத்தோம் அப்படின்னா, அதுவுமே வந்து நமக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும். நம்ம இப்ப இதுல வந்து சிஎஸ்எஸ் வந்து எழுதணும்ல. நம்ம அதுக்கு போய் கான்சன்ட்ரேட் பண்ணி சிஎஸ்எஸ் வந்து எழுதிடலாம். ஸோ சாக்லேட் கஸ்டமைசர் அப்படின்றத போட்டுட்டு, நான் அதுக்குள்ள வந்து சிஎஸ்எஸ் வந்து எழுதுறேன். ஸோ பேடிங் வந்து எனக்கு வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 ரெம் இன்னொன்னு வந்து 2 ரெம் வந்து இருக்க போகுது. அப்புறம் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் லைன வந்து சென்டர் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து வைக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு எஃப்எஃப்எஃப் அப்படின்றத வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த சாக்லேட் கஸ்டமைசரை இது பண்ணி டார்கெட் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற H2 வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி விடுறோம். ஸோ நான் அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 ரெம் வந்து வைக்கிறேன். ஸோ இதை வச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் வந்து வைக்கிறேன். ஸோ மார்ஜின் பாட்டம்ல வந்துட்டு 1 ரெம் வந்து வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் வந்து கொடுக்கணும்ல. ஸோ கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காட்டுறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6B44 அந்த கலர் வந்து வச்சுக்கிறேன். ஸோ 23 அப்படின்ற கலரை வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதையுமே வந்து டார்கெட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கஸ்டமைசர் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த இங்க பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ இங்க வந்து நம்ம மேல வந்து இந்த கஸ்டமைசர் ஆப்ஷன்ஸ்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ நம்ம இதை வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். இதை டார்கெட் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமைசர் ஆப்ஷன்ஸை டார்கெட் பண்ணி நான் வந்து என்னோட டிஸ்பிளேவை வந்து ஃப்ளெக்ஸா வந்து ஃபர்ஸ்ட் மாத்துறேன். ஸோ டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸா வந்து மாத்துறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க ஃப்ளெக்ஸா மாறும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து நான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமா வந்து மாத்துறேன். இந்த சைடு ரோவா வந்து எப்பவுமே ஃப்ளெக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அது வந்து இதுவா மாறிடும். ஸோ காலமா மாத்தி விடுறேன். அப்புறம் வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் பண்றேன். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ இதையும் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன். இதுல வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்றேன். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலம் பண்ணி விடுறேன். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டரா வந்து இருக்க போகுது. இதையுமே வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்குள்ள இருக்கிற H3 வந்து நம்ம டார்கெட் பண்ணணும்ல. ஸோ நான் அதை வந்து டார்கெட் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து 1.2 ரெம் வந்து வைக்கிறேன். ஸோ 1.2 ரெம் வந்து வச்சாச்சு. இங்க வந்து கோலன் வந்து கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நமக்கு எரர் அடிக்கும். ஸோ 1.2 ரெம் வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து ஒட்டி இருக்குல்ல. ஸோ நான் அதுக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ரெம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனுக்குள்ள இருக்கிற பட்டனை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். ஸோ பட்டனை வந்து டார்கெட் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஆப்ஷன் தான் வச்சிருக்கோம். ஓகே. இந்த இடத்துல ஆப்ஷனுக்குள்ள இருக்கிற பட்டனை டார்கெட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இங்க கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து விசிபிளா வந்து தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #6B4423 இந்த கலர் தான் வந்து இருக்க போகுது. இந்த கலர் தான் இருக்க போகுது. பட் இது வந்து ஸ்ட்ரிங்கா வந்து தேவையில்ல. நமக்கு வந்து இதுவாவே இருந்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து கலர் வந்து ஒயிட்டா கொடுத்தா தான் வந்து தெரியும். அதனால நான் வந்து ஒயிட் வந்து கொடுத்துக்கிறேன். அப்புறம் பேசிக்கா வந்து பார்டர் வந்து நம்ம வந்து நன் பண்ணிடலாம். ஸோ பார்டர் வந்து நன்னு. அப்புறம் வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிங் வந்து கொடுக்குறேன். ஏன்னா வந்து
ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்றதுனால நான் பேடிங் குடுத்து அத வந்து கொஞ்சம் பெருசு பண்றேன். 0.5 எம் அப்புறம் வந்து ஒரு 1 எம் வந்து குடுக்குறேன். ஸோ இத குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் வந்து குடுக்குறேன். ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 எம்க்கு வந்து இருக்க போகுது. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பார்டர் வந்து கொஞ்சம் கர்வி பண்றதுக்காக நான் பார்டர் ரேடியஸ் வந்து குடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கர்சர வந்து நான் வந்து பாயிண்டரா மாத்திடுறேன். இந்த பாயிண்டரா மாத்திட்டாச்சு. அதுக்கப்புறமும் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்க போறோம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து குடுக்குறேன். அது வந்து ஒரு 0.5 எம் வந்து இருக்க போது. அதுக்கப்புறம் நான் வந்து டிரான்சிஷன் குடுக்கறனாலும் குடுக்கலாம். இல்ல நீங்க வேணாம் அப்படின்னாலும் அதையுமே வந்து விட்டுக்கலாம். நான் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் டிரான்சிஷன் வந்து குடுக்குறேன். ஸோ பேக்கிரவுண்ட் கலரு 0.3 செகண்ட்ஸ் ஈஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இத நம்ம ஹோவர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்டைல் வேணும்ல. ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பட்டன் ஹோவரு. ஸோ இதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் அந்த 8பி இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்டைல வந்து நம்ம வந்து குடுக்க போறோம். 8பி கிடையாது. பட் 8பி 5A 2B. ஸோ இந்த கலரை வந்து குடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லா இடத்துலயும் குடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் சாக்லேட்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டைல் வந்து எழுதவே இல்ல. நம்ம அத வந்து ஃபர்ஸ்ட் வந்து அங்க போய் எழுதிக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவ் இருக்குல்ல. ஸோ லாஸ்ட் டிவ் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம வந்து கிளாஸ் நேமே அப்ளை பண்ணல. ஸோ இந்த கிளாஸ் நேம்ல தான் வந்துட்டு என்ன என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் சாக்லேட் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ இத வந்து குடுத்தாச்சு. ஸோ இதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் சாக்லேட்ட வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணிப்போம். அதுல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் டாப் வந்து வைக்கிறேன். ஸோ அது வந்து 2 ரெம்க்கு வந்து இருக்க போகுது. ஸோ அது வந்து குடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமேஷன் வைக்கிறேன். ஸோ அனிமேஷன் வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட் இன். ஸோ சேம் அனிமேஷன் தாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஈஸ் இன் அவுட் வந்து வைக்கிறேன். ஸோ ஈஸ் இன் அவுட்ட வந்து வச்சிடுறேன். ஸோ இத வச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபைனல் சாக்லேட்ட வந்து அந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்றேன். அனிமேஷன் குடுத்துருக்கோம் அப்படின்றதுனால நான் கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணி விடுறேன். அந்த நேம் வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபேடின்றது வச்சிருக்கோம். ஸோ ஃப்ரம் வந்துட்டு ஒபாசிட்டி ஆஃப் 0லேருந்து 2 வந்து ஒபாசிட்டி ஆஃப் 1. ஸோ இத மட்டும் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ ஒபாசிட்டி ஆஃப் 1ன்றத வந்து வச்சாச்சு. ஸோ வச்சு சேவ் பண்ணிடலாம். ஸோ இத சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத போய் பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் சாக்லேட்ன்றத குடுக்குறேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ் குடுக்குறேன். கேரமல் வந்து குடுக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு வர ஆரம்பிச்சுச்சு. இப்போ சாக்லேட் மாத்தணும் அப்படின்னா, எனக்கு உடனே வந்து இது மாற ஆரம்பிச்சிரும். ஏன் அப்படின்னா, நம்ம ஸ்டேட்ட வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே வந்து இந்த மாரி இருக்கு. இதுக்கு நம்ம இந்த பெரிய ஸ்கிரீனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீடியா கொரி எழுதி அதை இன்னுமே வந்து எப்படி வந்து நீட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இது மொபைல் ரெஸ்பான்சிவா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்லி மொபைல் ரெஸ்பான்சிவ் தான். இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து நம்ம இந்த மாரி எழுதிக்கலாம். இந்த வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப பெருசா போகுது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சில காம்போனன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சாக்லேட் டிலைட்ஸ்ன்னு சொல்லி ஒரு காம்போனன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதே மாரி வந்துட்டு ஒரு மெசேஜ் காம்போனன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஃபூட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே என்ன அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குவிஸ் முடிச்சாச்சு. நம்ம அந்த இதுலேருந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்வீட் மெசேஜ் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு டிவ் டேக், அதுக்குள்ள ஒரு H2 அப்புறம் ஒரு பேராகிராஃப் டேக். ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ் வந்து எழுதியிருக்கோம். பெரிய சிஎஸ்எஸ்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. பேடிங் குடுத்துருப்பேன், பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துருப்பேன், அப்புறம் பாட்டம், கலரு. ஸோ இதுதான் வந்து வச்சிருப்போம். இந்த இடத்துல வந்து லைன் ஹைட் என்ன அப்படின்னா, இந்த லைன் ஹைட் வந்து இந்த இடத்துல வந்துட்டு கேப் இந்த இந்த இதுக்கும் வந்து கேப் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம லைன் ஹைட்ன்னு சொல்லியிருப்போம். அதை நம்ம பிபிடில தான் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி வந்து 768pxக்கு வந்து வச்சிருக்கேன். 480pxக்கு வந்து நான் வந்து ஸ்டைல் எழுதியிருக்கேன். அந்த ஸ்டைல்லையுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து H2O வந்து ஃபாண்ட் சைஸை மட்டும் வந்து அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து 2 ரெம்க்கும் 1.8 ரெம்க்கும் சின்னதும் பெருசுமா வந்து மாத்திருக்கோம் அந்த காம்போனன்ட்க்கு ஏத்த மாதிரி. அப்புறம் நம்மளோட ஃபூட்டர் வந்து போயிருக்கும். ஸோ அந்த ஃபூட்டர்ல ஒண்ணுமே கிடையாது. அந்த ஃபூட்டர்ன்றது வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஏன் டிவ் வைக்காம ஃபூட்டர்னு வச்சிருக்கோம்னா, ஸோ அந்த எஸ்விஓ ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கணும். ஸோ நம்ம அதனால வந்து ஃபூட்டர்னா அது ஃபூட்டர் தான் வைக்கணும். ஹெட்டர்னா ஹெட்டர் தான் வைக்கணும். நாவ் டேப்னா நம்ம நாவ் தான் வைக்கணும். ஸோ இது வந்து வச்சிருக்கணும். ஸோ நான் ஃபூட்டர் வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பேராகிராஃப் டேக்ல வந்துட்டு இத வந்து வச்சிருக்கேன். அதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்டைலையும் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஒண்ணுமே பண்ணல. பேடிங் குடுத்துருக்கேன். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் லைன் வந்து சென்டர் பண்ணியிருக்கேன். பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம சாக்லேட் கலருக்கே வச்சிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம கலர் வந்து ஒயிட் குடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் ஒயிட்டையும் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 1 ரெம்க்கு வந்து வச்சிருக்கேன். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லா இடத்துலயுமே வந்து நான் வந்து பெருசா வந்து இதுல வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 480க்கும் சரி, 768க்கும் சரி, நான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே வந்து அந்த H2, H1 அந்த பேராகிராஃப் டேக் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த டேக்கோட ஃபாண்ட் சைஸ் மட்டும் நான் சின்னது குறைஞ்சு பெருசு பண்ணியிருப்பேன். ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப இத வந்து மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு மாத்தி காட்டுறேன். ஸோ இப்ப இத மொபைல் ரெஸ்பான்சிவ்க்கு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாக்லேட் 1, 2, 3 இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இத வந்து ஏன் அப்படி மாத்துறோம் அப்படின்னா, நம்ம வந்து அப்பதான் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். இப்ப இதே நான் வந்துட்டு டேப்லெட்க்கு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டேப்லெட் சைஸ்க்கு குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் பெருசா வந்து வேணும்.
அதே மாரி இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனுக்கு போறேன் அப்டின்னா, எனக்கு இன்னுமே பெருசா வேணும். 1024க்கு மாத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது என் லேப்டாப் சைஸ்க்கு வந்து குடுக்குறேன் அப்டின்னா, நமக்கு வந்து நல்லாவே பெருசா வரும். ஏன்னா, அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு என்ன அந்த ஃபாண்ட் வந்து இருக்குமோ, அத குடுத்தா வந்து போதுமானது. நம்ம அந்த இடத்துலயுமே போயிட்டு நெறைய H1 வந்து அப்படியே குடுத்துருந்தோம் அப்டின்னா, நல்லா பெருசா வந்து தெரியும். அது ரொம்பவே ஆக்வர்டா வந்து இருக்கும். அப்டின்றனால நான் மேக்ஸிமம் இந்த மீடியா கொரிஸ்ல வந்து இதுதான் எழுதியிருப்பேன். நீங்க எப்படி வந்து அந்த ஃப்ளெக்ஸ வந்து ஹேண்டில் பண்ணணும், டிஸ்ப்ளேல வந்து அந்த மேக்ஸிமம் சிஎஸ்எஸ்ல வந்து என்ன விஷயம் அப்டின்னா, நம்ம வந்து இந்த ஃப்ளெக்ஸ், சிஎஸ்எஸ் அந்த பேடிங், அப்புறம் மார்ஜின் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து ரொம்பவே போதுமானது. ஸோ இந்த வீடியோலயே நெறைய வந்து பேசியிருந்தோம். நம்ம லாஜிக் எப்படி பண்றது அப்படின்னு பேசியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணி உடனே வந்து ஸ்டேட் அப்டேட் பண்றது அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். ஸோ இது எல்லாத்த பத்தியுமே பார்த்திருந்தோம். சிஎஸ்எஸ்லயுமே வந்து நெறைய வந்து பார்த்திருந்தோம். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சைட்ட நீங்க டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இத டிப்ளாய்ன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அதையும் டிப்ளாய் பண்றது எப்படி அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.